வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 41. வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்து விடுகிற சந்தர்ப்பங்களை விதி என்று கூறிவிடுகிறோம். அதிலும் துயரமான நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது விதியின் பேரில் பழியை போட்டு சமாளிக்க நினைப்பது மனித இயல்பு. உண்மைதான். யாருமே எதிர்பாராத விதமாக லோகநாத பூபதி மீளா துயிலில் ஆழ்ந்து போனார். அன்று காலை அவரது உடலை தனது பங்களாவிற்கு எடுத்து வந்து ஆடம்பரமாக கிடத்திவிட்டிருந்தாள் வசுந்தரா. லோகநாதன் என்ற மனிதன் உயிருடன் நடமாடிய போது கிடைக்காத மரியாதை அவரது உயிரற்ற உடலுக்கு கிடைத்திருந்தது. மாலைகள், உயர் ரக சூட் போட்ட அலங்காரத்துடன் அன்னாரது பூத உடல் அவரது மனைவியின் பங்களாவின் முன்னறையில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவரது மரண செய்தி அறிவித்ததுமே குப்புசாமி ஆடிப்போனார். ஐயோ, வாழும் விதியை, என்ன கொடூரமான காரியத்தை செய்துவிட்டாய்! அந்த பெண் தாரா எப்படி துடித்து போவாள்? அந்த குடும்பத்தின் தலையில் மண்ணை வாரி போட்டு விட்டாயே! அவர் அலறி துடித்தார். பூபதியின் உடல் நர்சிங்ஹோமிலிருந்து வரப்போகும் செய்தியை தாராவிற்கு தெரிவித்தாக வேணுமே. பதைப்புடன் விரைவாக செயலாற்றினார். அப்போதைக்கு அவருக்கு தெரிந்த ஒரே வழி மரணிடம் தெரிவிப்பதுதான். ஏனெனில் தாராவின் கபடமற்ற முகத்தை பார்த்து இந்த துயரமான செய்தியை வெளியிட அவருக்கு துணிவில்லை. இருட்டு நேரத்தில் வாயிற்பக்கம் வந்து நின்றவர் கண்டு மறந்து போனாள் கோதையம்மாள். அருண் தம்பிக்கிட்ட சொல்லிடுங்க, ரொம்ப துக்கமான செய்தி என்றவர் சற்று தயங்கி, பூபதி ஐயா காலமாயிட்டார் என்றார் அழுகை பொங்க. கோதையம்மாள் அதிர்ந்து போய் நின்றாள். என்ன சொல்கிறீங்க? விளக்கம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அவரது மனைவிக்கிட்டே பக்குவமாக சொல்லி கூட்டி வர சொல்லுங்க. எங்கே, எதுக்கு? கலவரத்துடன் கோதை வினவினாள். அவரோட சடலத்தை பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் முதலாளி அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அழுகை அவருக்கு. அங்கே ஏன்? கோதையம்மாள் முடிக்கும் முன் பிறகு விவரம் சொல்கிறேன். தாரா அம்மாவையும் குழந்தையையும் அங்கே அனுப்புங்க. அவர் விமலுடன் கூறி முடித்துவிட்டு தெருவில் வேகமாக இறங்கி மறைந்து விட்டார். அடி வயிறெல்லாம் வேதனையால் சுருட்ட கோதையம்மாள் அப்படியே உட்கார்ந்து போனாள். வசுந்தரா சமிக்தாவை கூப்பிட்டு விட்டிருந்தாள். தாயும் மகளும் ஒருவருக்கொருவர் சரிவர பேசி நெடுநாட்களாகி விட்ட பிரமை. ரத்தனா சொல்லியது கூப்பிட்டீங்களாமே. சீற்றமாக உள்ளே வந்த மகள் தாயின் முகத்தை பார்த்து துணுக்குற்றாள். எதற்கும் கலங்காத கடினமான அம்மாவின் முகம் இன்று வீங்கி சிவந்து போயிருக்கிறதே. எதனால்? சமிக்தா, உங்கள் அப்பா இன்னைக்கு அதிகாலையில் காலமாயிட்டார். அவளது குரல் கரகரத்தது. துயரினாள். சமிக்தா இடியில் தாக்குண்டுவளைப் போல துடித்தாள். ஐ எம் சாரி. உங்கள் அப்பாவை கூட்டி வந்து உன்னிடம் ஒப்படைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவரோட சடலத்தை தான் இந்த இன்னும் சிறிது நேரத்தில் வீட்டுக்குள்ளார கொண்டாட முடிஞ்சிட்டது. வசுந்தராவின் கடுமையான முகத்திலும் அழுகை பீரிட்டது. அழுவதால் ஆறுதல் கிடைக்கிறது, கண்ணீரால் துயரை கழுவ முடிகிறது என்றான் ஒரு அறிஞன். ஆனால் இங்கே சமிக்தா ஓவென்று அலறி அழ துயரின் சுமை அதிகமாயிற்று. தாயும் மகளும் ஒருவர் கட்டிப்பிடித்தபடி கதறி அழலானார்கள். பிரபலமானவர் வீட்டு விஷயம் என்பதால் செய்தி காட்டு தீ போல பரவியிருந்தது. குப்புசாமி முன்னரே பக்கம் வந்து நின்றவர் மீளா துக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட பூபதியைக் கண்டு அழ ஆரம்பித்தார். இந்த வீட்டில் சகல வசதிகளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உங்களை இப்படியா இந்த வீட்டிலே வரவேற்கணும்? தோல் மேல் போட்டிருந்த துண்டை எடுத்து வாயுக்குள் அடைத்தபடி தமது துயருக்கு அணை போட முயன்றார். தாத்தா போயிட்டாரா? தாத்தா இனிமே எங்ககிட்ட பேச மாட்டாராம். சமிக்தா அவரது கரங்களை பிடித்தபடி உரக்க அழுதாள். பாப்பா, உங்கள் அப்பா உயிரோடு இந்த வீட்டுக்குள்ளாரே காலடி எடுத்து வைக்க விரும்பலை. அதனால்தான் இப்படி உயிரத்து போன உடம்பை கொண்டு வந்து போட்டியிருக்கு. குலுக அழ ஆரம்பித்தவர் ஒரு நிமிடம் சட்டென நின்றார். கார்களும் இதர வாகனமாக வசுந்தராவின் மாளிகைக்குள் வந்து கொண்டிருந்தன. துக்கம் விசாரிக்கும் பெரிய மனித கும்பலிடையே தாரா கையில் கார்த்திகை பிடித்தபடி தாராவே தான் துயரமே உருவாய் கைப்பொருளை யாரிடமோ பறிகொடுத்து விட்டு தவிக்கும் நிலையில் பயந்தபடி உள்ளே வந்து கொண்டிருந்தாள். குப்புசாமியின் மனதில் திடீரென்று ஒரு துணிவு. சட்டென்று வசுந்தராவின் அருகில் சென்று, அம்மா, தாரா அம்மா குழந்தையோடு வந்துக்கிட்டு இருக்காங்க, உள்ளார கூப்பிடுங்க என்றார் துக்கம் தாளாதவராய்.
தாரா என்ற பெயரை கேட்டதும் ஆத்திரத்துடன், அவளை உள்ளே வரவிடாதீங்க, நேராக என் அறைக்கு கூட்டிக்கிட்டு போங்க என்றாள் வசுந்தரா. மின்னலைப் போல யாரும் அறியாமல் குப்புசாமி தாராவையும் கார்த்திகையும் வசுந்தராவின் அறைக்கு பின்புற வாயில் வழியாக அழைத்து வந்தார். குப்புசாமியை கண்டதும் தாரா ஓவென்று அழத் துவங்கினாள். இதெல்லாம் என்னங்க? எதுக்காக இந்த அம்மா வீட்டில் என் கணவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க? விமலனுடைய அவள் கேட்டதற்கு அவரால் பதில் கூற இயலவில்லை. எங்கள் அப்பாவை பார்க்கணும். அவர் பேசவே மாட்டாரா தாத்தா? எனக்கு சோறு ஊட்டி பாடம் சொல்லி கொடுத்து எதுவுமே செய்ய மாட்டாரா? கார்த்திக் அழுதபடி கேட்டபோது குப்புசாமியின் கண்களில் நீர் பெருகிற்று. புயலை போல் அறைக்குள் வந்து நின்றாள் வசுந்தரா. குப்புசாமியை விழித்து பார்த்ததும் அவர் சகல நாடிகளும் ஒடுங்கியவராய் வெளிப்பக்கம் சென்று நின்று கொண்டார். நீதான் தாராவா? எதுக்காக இங்கே வந்தே? வசுந்தரா சீறினாள். கணவர் இறந்துட்டாருமா. எந்த மனைவியும் என்ன செய்வாளோ அதை தான் நான் செய்தேன். சிறிது துணிவாக பதிலிருத்தாள் ராதா. கணவர்? ஏளனத்துடன் அவளை பார்த்தபடி கேட்டாள் வசுந்தரா. அவர் உனக்கு ஊரியறிய தாலி கட்டினாரா? முறைப்படி சட்டப்படி நீதான் உரிமை மனைவி என்பதற்கு என்ன சாட்சி? தாரா கோபமாக பதிலிருத்தாள். சம்பிரதாயப்படி தான் எனக்கு தாலி கட்டினார். சட்டப்படி முதல் மனைவி நான் இருக்க உன்னை எப்படி அவர் மனைவியாக்க முடியும்? நீ வெறும் ஆசை நாயகி. ரொம்ப பச்சையாக கூறப்போனால் வைப்பு. எந்த உரிமையில் இங்கே சொந்தம் கொண்டாடி கொண்டு பிள்ளையை இழுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்க? வெக்கமா இல்லை? கூறி அம்புகளால் தாக்குண்டுவதைப் போல பதைத்து போனவளாய் நின்றாள் தாரா. மனதினுள் ஆயிரம் எண்ணங்கள் பொங்கி எழுந்தன. அவளுடன் அவள் கணவர் நல்லபடியாக தான் வாழ்க்கை நடத்தினார். ஆசை நாயகி என்ற அவக்கேடான முறையில் அவளை அவமானப்படுத்தியதில்லை. சரிசமமாக மரியாதையாய் நடத்தி மதிப்புடன் வாழ்ந்தார். ஒரு உத்தமமான கணவரை தனக்கு தாலி கட்டி சட்டப்படி மனைவி என்ற நிலையில் இருப்பவள் ஏசி காட்டியதை அவளால் பொறுக்க முடியவில்லை. நிறுத்துங்க. வெக்கம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா தாலி கட்டிய புருஷனை என்ன காரணத்தினால பிரிஞ்சு வாழ்ந்திருக்கீங்க. இப்போ என் கூட அவர் வாழ்ந்ததுக்கு சட்டம் பேசுகிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் வாழாமல் இருந்தபோது அந்த சட்டம் என்ன செய்தது? நீ ரொம்ப பேசுகிற. மரியாதையை அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு. இல்லை, ஆவேசமாக கூறினாள் வசுந்தரா. அவர் முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு போயிடுறேன். எனக்காக இல்லாட்டியும் அவரது மகனுக்காக அனுமதிங்க. அவளது குரலில் தடுமாற்றம். வசுந்தரா கல்லை போல் நின்றிருந்தாள். கொல்லி போட பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறியா? ஓஹோம், என் கணவரது சடலத்துக்கு என் மகளே அந்த வேலையை செய்வாள். பிள்ளைதான் கொல்லி வச்சு எரியணுங்கிறது என்ன சாத்திரம்? பெத்த பெண்ணும் செய்யலாம்னு நிரூபித்து காட்ட போகிறேன். நீ போகலாம் என்றால் ஆணவமான குரலில். அம்மா, அப்பாவை காட்டுறீங்களே. இந்த ஆண்டி ஏன் கோவிக்கிறாங்க? குழந்தை கார்த்திக் அடம்பிடித்து அழத் தொடங்கினான். தாரா கண்களை துடைத்து கொண்டாள். அப்பாவை வீட்டில் பூஜை ரூமிலே பார்க்கலாம், வாடா கண்ணு என்றபடி மகனை தேற்றினாள். இப்படியே பின்பக்கமாகவே வெளியே போகலாம் எகத்தாளமாக கூறிவிட்டு வெளியே செல்ல திரும்பினாள் வசுந்தரா. சின்ன வயசுலேயே ஒரு மனைவி எஜமானியாக தான் இருக்க முடியும்னு நிரூபிச்சுட்டீங்க. நான் வயசானவரை கட்டிக்கிட்டேன். ஆனால் அவரோட நல்ல வாழ்க்கை துணைவியாக வாழ்ந்துட்டேன். அதனாலே அந்த ஆத்மா திருப்தியோடு திரும்பி போகிறேன். நீங்கள் வெறும் சடலத்தை கட்டிக்கிட்டு அழுங்க. வீறிட்டு வரும் துயரை அடக்கியபடி மகனுடன் வெளியேறினாள் தாரா. வெளியே வந்த வசுந்தரா அங்கே நின்றிருந்த குப்புசாமியிடம் வெடித்தாள். பூனை போல இருந்து கொண்டு இத்தனையும் உங்களுடைய வேலையா? இருங்க, உங்களை பிறகு கவனிக்கிறேன். உரிமையப்படி சென்றாள். அடுத்த சில மணி நேரத்திற்குள் லோகநாத பூபதியின் சரித்தம் முடிவிட்டது. வசுந்தராவின் பணமும் பதவியும் சாதிக்காது உண்டா? சம்யுக்தாவை கொண்டு சிதைக்கு எரிவிட்டு செய்தால் அவள். சுற்றி நின்றவர்கள் வாயடித்து போய் நின்றனர். அப்பா, நீங்கள் வருவீங்க, உங்கள் கூட மகிழ்ச்சியாக பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்து பேசி ஆனந்தப்படலாம்னு நினச்சேன். உங்கள் மார்மேலையும் தோல் மேலேயும் என்னை எத்தனை முறை தூக்கி சுமந்தீங்கன்னு கேட்க ஆசைப்பட்டேன். இப்போ அதே மார் மேலே என்னால் நெருப்பை தான் வைக்க முடிஞ்சது. அப்பா, என்னை மன்னிச்சுடுங்கப்பா. நான் கொடுத்து வைக்காத பாவி. தகப்பனின் நெஞ்சில் தீயை கொட்டியபடி கதறினாள் சம்யுக்தா. அத்தியாயம் 42. ரங்கம்மாள் வெகுவாக மனம் குழம்பி போயிருந்தாள். 70 எட்டிவிட்டு தளர்ச்சி பெற்ற பிள்ளைகள் எட்டி பார்க்காத துரோகம் யாவற்றையும் அவள் மறந்துவிட தயாராக இருந்தாள். தாரா பூபதி குடும்பம் அவுட் ஹவுஸில் குடியேறிய பிறகு ரங்கம்மாள் சிறிது நிம்மதியடைந்தவள் போல ஒரு உணர்வு. ஆனால் பூபதியின் திடீர் மரணம், அதைத் தொடர்ந்து
அதைத் தொடர்ந்து வந்த திடுக்கிடும் தகவல்கள் என அலண்டு போனாள் கிழவி. அப்பவே சந்தேகப்பட்டேன், இத்தனை வயசான மனுஷனுக்கு இத்தனை சின்ன வயசு பொஞ்சாதியான்னு. சரியாக போயிட்டது. தனக்குத்தானே கூறியபடி தாராவை துக்கம் விசாரித்து விட்டு வந்தாள். உள்ளூரிலே பெரிய பணக்கார மனைவி இருக்கும்போது எப்படி இந்த மனிதனால் ஒரு சின்ன வீடு அமைச்சிக்க முடிஞ்சுது? இந்த பெண் தாரா ரொம்ப நல்லவள் என்றல்லவா எண்ணி ஏமாந்து போனோம். நம்ம ஏமாற்றி உண்மையை மறைத்து நாடகமல்லவா ஆடியிருக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகள் அவளிடம் அசட்டையாக இருந்தபோது ஆத்திரப்படாத கிழவிக்கு இப்போது நிரம்ப கோபம் வந்தது. தாரா பூபதி தம்பதியினர் நடத்தி ஒற்றுமையான இல்லறத்தை கண்டு ஒரு சமயம் மகிழ்ந்து போன இதே ரங்கம்மாள் இப்போது திடீர் மாற்றத்துக்கு உள்ளானாள். நல்லவளை போல் நடித்து கொண்டு தாராவின் மீது அவளது கோபம் கரை புரள துவங்கியது. தற்பொழுது நாதனின்றி போய்விட்ட குடும்பம். பள்ளி செல்லும் மகனை வைத்துக்கொண்டு தாராவால் வாழ இயலுமா என்ற பல்வேறு சந்தேகங்களினால் ரங்கம்மாள் இப்போது வருந்த ஆரம்பித்தாள். இளமையில் தவறு செய்வதும் நடுவயதில் போராடுவதும் முதுமையில் வருத்தி கொண்டே இருப்பதும் மனித இயல்பு என்றார் ஒரு அறிஞர். ரங்கம்மாள் இப்போது வருந்த ஆரம்பித்திருந்தாள். வீட்டின் சிதலமான நிலை, பொருளாதார சரிவு, திடீர் இழப்பு என பலவாறு ஏற்பட்ட சங்கடங்கள் இவைகள் ரங்கம்மாள் குணம் கெட்டு போக காரணமாக அமைந்துவிட்டன. இந்த உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாது என்ற எரிச்சலில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டாள் கிழவி. முட்டி நோவும் இரத்த அழுத்தமும் சர்க்கரை வியாதியும் அவளை ஒருமிக்க சூழ்ந்து கொண்டு விட்ட அலுப்பு அவளுக்கு. அன்று காலை கதவை திறந்து வாய்ப்பக்கம் எட்டி பார்த்தாள் ரங்கம்மாள். பூபதியின் மறைவிற்கு பிறகு பின்பக்கம் இருக்கும் அவுட் ஹவுஸிற்கு எவராவது வந்து போவது உண்டு. மனுஷன்தான் முதல் தாரத்து வீட்டில் மண்டையை போட்டானே, இங்கே வந்து எதுக்காக துக்கம் விசாரிக்கிறாங்க? மனதினுள் முணுமுணுப்பாள் ரங்கம்மாள். அன்று காலையும் வாய்ப்புறம் யாரோ ஒரு மொழியை கேட்டுத்தான் சிறிது சினத்துடன் கதவை திறந்தாள். மன்னிக்கணும், ரங்கம்மாள் என்கிறது நீங்க தானே? உயரமான ஒரு மனிதர் அவளை விளைவினார். வேப்பினால் ஒரு வினாடி பிரமித்தவள் சமாளித்தபடி, நான் தான். நீங்க யார்? எதுக்காக என்னை தேடிக்கிட்டு என்று கேள்விகளை சந்தேகத்துடன் தொடுத்தாள். நான் பார்வதி எலக்ட்ரிக்ஸ் முதலாளியமோடு குடும்ப வைக்கல். என் பெயர் கோதண்டம். ரங்கம்மாளின் புருவங்கள் கேள்விக்குறியாக நெருங்கின. நான் உள்ளே வந்து உட்கார்ந்து பேசலாமா? கேட்டபடி அவராகவே உள்பக்கம் வந்தார். ரங்கம்மாள் கலவரத்துடன் அங்கிருந்த நாட்காலியை காட்டினாள். எதுக்காக என்னை தேடி வரணும்? பின்னால் அவுட் ஹவுஸில் தான் அந்த அம்மாவோடு ரங்கம்மாள் முடிக்கும் முன் சகல புள்ளி விவரங்களோடு தான் இங்கே வந்திருக்கிறேன் என்றார் சுருக்கமாக. என்னை தேடிக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக விவரமாக கேட்கணும். லோகநாத பூபதி திடீர்னு காலமாட்டாயிர்னு நான் சென்னைக்கு வந்தேன். மேற்கொண்டு சில சிக்கல்களை தீர்த்திட்டு திரும்பி திருச்சிக்கு போகப்படும்னு வசந்தராம்மா உத்தரவு. அதனாலே தயங்கியபடி நிறுத்தினார் கோதண்டம். சொல்லுங்க. புரியாதவளை ரங்கம்மாள் எதிரே இருந்த பிறம்பு நாட்காலியில் சாய்ந்து கொண்டாள். வக்கீல் வீட்டை ஒருமுறை கண்களால் அளந்தார். வண்ணம் பூசப்படாத சுவர்களில் காரைகள் தெரிந்து கொண்டிருந்தன. மேற்பக்கத்து தளத்தில் மூலையில் விரிசல்கள், ஜன்னல் கம்பிகளில் லேசான துரு ஏறியிருந்தது. ஒரு பக்கத்து ஜன்னல் கதவுகள் விழுந்து விடுவோம் என்பதைப் போல ஆடிக்கொண்டிருந்தன. உங்கள் சொந்த வீடாமா? பார்த்தா தெரியல. சிறிது கோபத்துடன் கேட்டாள் ரங்கம்மா. அதுக்காக கேட்கல, உங்கள் 2 மகன்களும் இதில் உரிமை கொண்டாட வருவாங்களான்னு கேட்டேன். பீடியுடன் ஆரம்பித்தார் கோதண்டம். ரங்கம்மாளுக்கு கடுமையான கோபம் வந்தது. என்ன மனிதர் வீட்டுக்குள்ளே நுழைந்துவிட்டு அதை வாங்க போகிற மாதிரி கேள்வி மேல் கேள்வியாக கேட்கிறாரே. வீட்டில் ஏகப்பட்ட ரிப்பேர் வேலை இருக்கும் போல இருக்குது. கையை வச்சா எக்கச்சக்கமாக செலவு இழுக்குமே. பாவம், உங்களை பார்க்க ரொம்ப முடியாமல் இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு உதவிக்கு வைத்து கொள்ளக்கூடாது? வீட்டு பொறுப்பையும் அவங்களே கவனிப்பாங்களே என்றார் பக்குவமாக. என் உயிர் போகிறவரை இந்த வீட்டை விற்கிறதா இல்லை. ரங்கம்மாள் முகத்தில் அடித்தாற் போல பதிலளித்தாள். கோதண்டம் புன்னகை மாறாதவராய், எதுக்காக உயிர் போகணும்? நல்லபடியே இதை வீட்டை விற்று பணமாக்கி வங்கியில் வட்டிக்கு போடுங்க. உங்களுக்கும் இருக்க இடம், பண வசதி எல்லாமே கிடைக்குமே என்றார் இதமான குரலில். என்னது, வீட்டை விற்கிறதா? அவசரப்படாதீங்க வசந்தராமா. நீங்கள் எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுத்து இதை வாங்க தயாராக இருக்காங்க. என் வீட்டையா? எதுக்கு? கிழவி சிறிது ஆத்திரத்துடன் கேட்டாள். அவங்க வீட்டுக்காரர் வாழ்ந்த இடம் இல்லையா, அந்த நினைப்புக்காக இனிமையுடன் கூறிவிட்டு தொடர்ந்தார் வக்கீல். உங்களுக்கு வசதியான ஃப்ளாட் ஒன்றை நாங்களே வாங்கி கொடுத்து ஏற்பாடு செய்திடுறோம். இந்த வீட்டை மட்டும் நீங்கள் விற்றுட்டா அந்த பணத்தின் வட்டிக்கும் வகை செய்கிறோம். என்ன சொல்கிறீங்க?
நல்லா யோசித்து முடிவு எடுங்க என்றார் கோதண்டம். ரங்கம்மாளின் தள்ளாமை ஒரு வினாடி சிந்திக்க வைத்தது. ரங்கம்மா, வழிய வருகிற ஸ்ரீதேவியை உதறாதே. இது இடித்து போய் கொண்டிருக்கிற இந்த வீட்டை விற்று தலைமுழுகு. ரிப்பேர் தண்ணீர் வரல, வரி பணம் கட்டலைன்னு பலான தொல்லைகளுக்கு ஆளாகாது. மனசாட்சி இடித்தது. ரங்கம்மாளின் மௌனத்தை சாதகமாக கொண்டவராய், உங்கள் பிள்ளைங்க விலாசத்தை கொடுங்க, நான் தொலைபேசியில் அவங்கக்கிட்ட பேசி சரி செய்துடுறேன் என்றார் திடமான குரலில். எனக்கு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் தேவை. நல்லா யோசிங்க. ஆனால் வேறு சிக்கல்கள் இல்லாமல் இந்த வீட்டை விற்று கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் கேட்குற தொகையை வசந்தராமா உடனே கொடுத்துடுவாங்க. ரொக்கம் வேணும்னாலும் சரி, பணமாக வேணும்னாலும் சரி, செக்காக வேணும்னாலும் சரி, பணமாக வேணும்னாலும் சரி. மாம்பழம் நஞ்சுநாதன் தெருவில் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு சில 1000 ரூபாய்களில் கட்டப்பெற்ற பழைய கட்டிடத்திற்கு பல லட்சம் ரூபாய்களாக மதிப்பு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நர்சிங் ஹோம், மார்க்கெட், கடைன்னு பக்கத்தில் இருக்கிற இடமா பார்த்து ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கி குடியேற்றிடுறோம். அது எங்கள் பொறுப்பு. வக்கீல் சாமர்த்தியமாக பேச ரங்கம்மாள் புதிய இன்பமான எதிர்கால கற்பினியில் மூழ்கி போனாள். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்று பிள்ளைகளை நறுக்கென்று 4 வார்த்தை கேட்கலாம். வங்கியில் பணத்தை போட்டு அதன் மூலம் வரும் வட்டியில் பணமுடையென்று வாழலாம். இத்தனை பெரிய வீட்டை கட்டிக்கொண்டு தோட்டம் செடி என்று உயிரை விடாமல் வாழலாம். என்னம்மா, பதிலே பேசலை. கோதண்டம் கேட்டதும் திடுகிட்டவளாய் அவரை நோக்கினாள் கிழவி. திடீர்னு கேட்டால் எப்படிங்க? மகன்களை கேட்கணும். வெளியிலே விலைவாசி பற்றி விசாரிக்கணும். நான் தான் சொல்லிட்டேனே, உங்கள் பிள்ளைகளை சரி செய்து எல்லா பிரச்சனைகளும் தீர்த்துடுறோம். நீங்கள் சம்மதம்னு சொல்லுங்கள். 10 நாளைக்குள்ளே எல்லாம் முடித்து ரிஜிஸ்டர் செய்திடலாம். வக்கீல் பலமாக ஓதினார். ரங்கம்மாள் பல லட்சங்களுக்காக தன் லட்சியங்களை தூக்கி எறிந்துவிட்டு எழுந்தாள். பணம் வரப்போகும் பலத்தில் மிக்க வேகமாக மகன்களின் விலாசங்களை கொண்டு வந்தாள். வெற்றி புன்னகையுடன் கோதண்டம் எழுந்தார். நீங்கள் ரொம்ப பெரியவங்க. இல்லாட்டி இத்தனை சடுதியில் என்னோட கோரிக்கையை ஒப்புக்கொள்வீங்களா என்றார் புகழ்ச்சியாக. கொஞ்சம் காப்பி கொண்டு வரேன். ரங்கம்மாள் குதூகலமாக எழுந்தாள். வேணாமா, நான் போய் மேற்கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. சட்டப்படி இந்த வீட்டு விவகாரத்தை விரைவாக முடிச்சாகணும்னு வசந்தராமா உத்தரவு என்றபடி வாய்ப்பக்கம் திரும்பினார். சொல்ல மறந்துட்டினே. எதையோ விட்டவரை போல மீண்டும் உள்ளே வந்தார் கோதண்டம். ரங்கம்மாள் வியப்புடன் அவரை பார்த்தாள். உங்கள் அவுட் ஹவுஸ்லேயே குடி வச்சிருக்கிறவங்களை உடனடியாக காலி செய்ய சொல்லணும். ஏன்னா வீட்டை வாங்குறவங்களுக்கு வில்லங்கம் எதுவும் இருக்கக்கூடாது பாருங்க என்றார் இனிமையாக. அதுக்கு என்ன, இப்போது சொல்லிடுறேன். அவரை வழி அனுப்பிவிட்டு கையோடு அவுட் ஹவுஸினில் நுழைந்தாள் ரங்கம்மாள். சோகமே உருவாக முன்புற வாயிலில் நின்றிருந்த தாரா ரங்கம்மாளை கண்டதும் பயத்துடன் ஏறிட்டு பார்த்தாள். வாங்கம்மா. வழக்கம் போல் ரங்கம்மாள் அவளை பார்த்து இணக்கமான முகம் காட்டவில்லை. உங்ககிட்ட நேரடியாக சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். என் பிள்ளைங்க இந்த வீட்டை விற்கணும்னு கடுதாசி போட்டிருக்காங்க. அதனாலே நீ வேறு இடம் பார்த்து கொள்வது நல்லதம்மா தாரா என்றாள் கடுமையுடன். காலடியில் இருந்த பூமியை சுழல்வது போன்ற பிரமையில் தவித்து போனாள் தாரா பதைப்புடன். காலி பண்ணணுமா? இப்போவே வா. ஐயோ, அது எப்படியம்மா முடியும் என்றாள். அது எனக்கு தெரியாதுமா. நீ நல்ல வாக்குக்கு கட்டுப்பட்டவளானா 10 நாளைக்குள்ளார இந்த இடத்தை காலி பண்ணிடணும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக கூறிவிட்டு ரங்கம்மாள் தன் வீட்டை நோக்கி நடக்கலுற்றாள். கணவனது உடல் மீது விழுந்து அழக்கூட உரிமையற்று போனவளாய் உள்ளூர் மருகி கொண்டிருக்கும் தாரா மேலும் கண்ணீர் சிந்தலானாள்.